எழுதி வச்சு அரசியல் பேசுறது தப்பு இல்லை. ஆனா அதுல என்ன எழுதி இருக்கு அப்படின்னு தெரியாம பேசுறது பாத்தீங்களா, அதுதான் செம்ம காமெடி. எல்லாம் எதையுமே செய்யாம எல்லாத்தையும் செஞ்ச மாதிரியே அதையும் பெரியமையா வேற சொல்லுவாங்க. இன்னொரு தடவை சொல்லு. பெரியமையா வேற சொல்லுவாங்க. ஐயா ரொம்ப சந்தோஷம். கனவுலக நாயகன் விஜய் அவர்கள் தன்னுடைய டூர் ஷெட்யூல்ல இந்த வாரம் சனிக்கிழமை நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் போய் ஷெட்யூல் பண்ணியிருந்தாரு. எது டூர் ஷெட்யூலா அப்படின்னு தானே கேக்குறீங்க? நான் சொல்லலைங்க, அது அவரு தான் சொன்னாரு. நம்ம இந்த டூர் பிளான் நல்லா இருக்க விஜய் அவர்கள் நடிச்ச பத்ரி அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ஹால்ல அவர் எக்ஸாம் எழுத போவாரு. அவன் பாத்தீங்கன்னா கையெல்லாம் கெட்டு போட்டு நிறைய பிட்லாம் வச்சு கொண்டு போவாரு. ஆனா அந்த பிட்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிட்டுக்கே ஒரு பிட்டு போட்டிருப்பாரு. உடம்புல எங்கெங்க பிட்டு வச்சிருக்கேன்னு பிட்டுக்கே அட்டவணை போட்ட முதல் ஸ்டூடெண்டே நீதான்டா. பிட் அடிச்சு மாட்டிக்கும் செய்வாரு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு சனிம டூர்லயும் பிட் அடிக்கிறாரு. என்ன எழுதி கொடுத்துருப்பான் இந்த பசியானது? சரி ரூம் போய் பார்ப்போம். பேச தெரியாது மேடம். நானே பேப்பர்ல இருக்கும் தெரியாம வாசிட்டு இருக்கேன். நீங்க ஏன்டா இந்த மாதிரி படுபடுத்துறீங்க? ஆனா ஆன்சர் எல்லாம் தப்பா வச்சு இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும். சமீபத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை விஜய் அவர்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே டிபேட் நடத்தி பலூன் மாதிரி அதை ஊதி உடைச்சாங்க இல்லையா? அதுல உண்மை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 21 வயசு வித்தியாசம் இருக்கு. இப்போ விஜயோட அப்பா அவருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் அந்த காலத்திலேயே அரசியல் படங்கள்லாம் எடுத்துருக்காரு. அண்ட் கலைஞர் அவர்களுடையும் மிக நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார். ஸோ அந்த டைமில் விஜய் அவர்களும் எஸ்.ஏ. சந்திரசேகர்களும் அவங்க குடும்பத்தோட கருணாநிதி அவர்களை அப்பப்போ சந்திச்சிருப்பாங்க. அப்போ ஸ்டாலின் அவர்களை பார்க்கும்போது விஜய் அவர்கள் என்ன அங்கிள், எப்படி இருக்கீங்க அங்கிள் அப்படின்னு தான் கேட்டிருப்பாரு. அதுதான் நடந்திருக்கும் உண்மை. ஸோ அந்த இது அப்படியே இப்போ பொதுவில் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுதான் உண்மையா இருக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். அடேங்கப்பா. சரி, இப்போ நாகை டூர்ல விஜய் அவர்கள் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா? சாப்பிட்டீங்களா? இப்ப சாப்பிட்டேங்கிற என்ன பண்ண போறீங்க? இல்ல சாப்பிடலன்னு சொல்றேன் போட போறீங்க. இல்ல சாப்பிட்டு சாப்பிடலன்னு சொன்னா உங்களுக்கு தெரிய போறதோ? இல்ல சாப்பிடாம சாப்பிட்டேன்னு சொன்னா ஏன் வயிறு ரொம்ப இருக்கும்? அண்ணா அவர்களுக்கு ஒரு வணக்கம். கேட்டுக்க. பெரியார் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா வணக்கம். என்ன பேரு? ஆட எலெக்ஷன் நின்னு சொன்ன காக்கா உருவில கும்பிடுறாங்க. இப்ப நான் எந்த மண்ல நின்னுட்டு இருக்கிறேன் தெரியுமா? தெரியா சொல்றேன். நோ கமெண்ட். சிம்பிளி வேட். என்னைக்குமே ஒரு மீனவ நண்பனா இருக்கிற இந்த விஜயோட அன்பு வணக்கங்கள். இது மீனவ நண்பனா இருந்தீங்களா? ஆமா. எப்பமா? எப்போங்க? சொல்லவே இல்லை. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. எனக்கு தெரிஞ்சு சுறான்னு ஒரு படம் நடிச்சீங்கன்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் இலங்கை கடற்படையால 850க்கு மேல மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அடிக்கடி அடிச்சு நல்ல சரி குடும்பப்படுத்தி ஆளுக்களையும் நிறமானமா விட்டு அடிச்சாங்க. அடிச்சு வீட்டுல வளத்துல இருந்து அரிசி சாமான் ஆடம்பரமான பொருள் இருள் எல்லாத்தையும் அள்ளி தண்ணியில ஓட்டு, எங்க வளத்துல இருந்து ஐஸ் பெட்டி எல்லாத்தையும் ஐஸ் அள்ளி தண்ணியில ஓட்டு நல்ல சிறுக்கு அடி. வருஷம் எங்களுக்கு இப்படிதான் வந்து அடி வாங்கிட்டு போவோம். இன்னைக்கும் தொடர்ந்து வலையை பறிக்கிறது, உங்களை அடிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் நீங்க அதை வெளியே பார்த்ததும் எனக்கு செய்தி போட்டதா எனக்கு தகவலும் இல்லை. நீங்க அதை பத்தி பேசினதுமே இல்லை. பதில் வச்சிருக்கீங்க சார். எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அட்லீஸ்ட் நீங்க ஒரு படத்துலயாச்சும் பேசிருப்பீங்கன்னா அது கூட கிடையாது. ஆனா நீங்க மீனவ நண்பன் அப்படின்னு சொல்றீங்க. ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இந்த கப்பல்ல இருந்து இறங்குற இந்த பொருட்களை எல்லாம் விற்கிறதுக்காக அந்த காலத்துல அந்தி கடையெல்லாம் நாகப்பட்டினத்துல இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓ, அப்ப கேள்விதான் பட்டிருக்கீங்க. அதை பத்தி படிச்சு பார்த்து
தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிலாம் கிடையாது. கேள்விப்பட்டிருக்கீங்க, யாரோ உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, அப்படிதானே? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அடுக்குமொழியில பேசி பேசி அது நம்ம கேட்டு கேட்டு காதுல இருந்து ரத்தம் வந்ததான் மிச்சம். இது அடுக்குமொழியில பேசி பேசியா? ஹலோ மிஸ்டர் விஜய் ப்ரோ, நீங்க முதல்ல நீங்க வந்தோன்னே யாருக்கு வணக்கம் போட்டீங்க? அண்ணா அவர்களுக்கு ஒரு வணக்கம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. அந்த அண்ணாவுடைய ஸ்பீச்சோ இல்ல அவரோட புக்ஸோ பார்த்துருக்கீங்களா இல்ல படிச்சிருக்கீங்களா? ஒரு வடநாட்டு பெரியவர் என்னிடத்தில் மிகுந்த என்னை பாராட்டி விட்டு சொன்னார், நீங்கள் முயற்சி செய்தால் 3 மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார். நான் ஒப்புக்கொண்டேன், ராமாவையா 3 மாதத்தில் படித்து விடலாம் என்று. என்ன என்றார், அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிறது? அண்ட் நீங்களுமே அடுக்குமொழியில பேசுறீங்க, அது உங்களுக்கு தெரியுமா? வரப்போற தேர்தல்ல மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற எது சிறப்ப? என்றது இதுக்கு பேர் அடுக்குமொழி இல்லைங்களா? தெரியல. அடுக்குமொழி அப்படின்னா ஒரு விஷயத்தை கோர்வையா பேசுறது தான் அடுக்குமொழி. இப்போ நீங்க ஏன் அதை பத்தி பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி பேச வரல. ஏன்னா நீங்க எழுதி கொடுக்கறத அப்படியே பேசிட்டு போறீங்க. எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ? இது எல்லாமே சமூகத்துல பேசு பொருளான உடனே நமக்கு அப்படி பேச வரலையே அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றீங்க? அடுக்குமொழியில பேசுறவங்க எல்லாத்தையுமே நீங்க வந்து டார்கெட் பண்றீங்க, அட்டாக் பண்றீங்க. ஏன்னா நமக்கு பேச வரலையே. உங்க மண்டையில மண்டையை மறைக்கிறதுக்கு நீங்க அடுத்தவங்கள வன்மத்தை போடுறீங்க பாத்தீங்களா? ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. வாட் ப்ரோ? இதே நாகப்பட்டினத்துல 14 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா? பெரிய விஷயம். சரி, அந்த 14 வருஷம் முன்னாடி நீங்க நாகப்பட்டினத்துல என்ன பேசுனீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ப்ரோ? காவலன்ல கொஞ்சம் குத்துப்பாட்டு எல்லாம் இல்லன்னு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுல வேலாயுதத்துல 1க்கு 2 பாட்டாவே இருக்கு. ரத்தத்தின் ரத்தமே என் இனியவுடன் பிறப்பே, அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு. நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது, அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அப்படியா ப்ரோ? ஒரு சின்ன பிளாஷ்பேக் போகுமா? இனப்படுகொலை குற்றவாளி ராஜபக்சேவை தண்டிப்பதற்கான ஒரு விஜய் அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றோம். அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி. நிலைமை இப்படி இருக்கும்போது இங்க வந்து உருட்டுறீங்களே. ஒரு நடிகன் என்ன வேணாலும் மறக்க வைக்க முடியும். பாக்குறவங்க பூரா உன்னை ஜோக்கர்னு நம்பிட்டா நீ ஜெயிச்சுட்டா. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. விஜயோட ஒய்ஃப் ஆகட்டும், சன் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், இவங்க 3 பேத்தாலையுமே விஜய்க்கு வந்து ஓட்டு போட முடியாது. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி அப்படி? ஏன்னா இவங்களுக்கு இந்தியால ஓட்டு உரிமையே கிடையாது. இவங்க 3 பேருமே யூகே ரெசிடென்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதனால வரைக்குமே விஜயோட சொந்த குடும்பத்துல இருந்து இன்னும் ஒருத்தர் கூட இந்தியால குடியுரிமையும் வாங்கல, ஓட்டு உரிமையும் வாங்கல. ஏண்டா நீ எப்பவும் இப்படிதானா? பிறந்ததுல இருந்தே இப்படிதான். ஓ, தான் சொந்த குடும்பத்தை இங்கிலாந்துல சேஃபா வச்சுட்டு தன்னுடைய சொந்த ரசிகர்களை இப்படி ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுங்கிறது எவ்வளவு கேவலமான விஷயங்கிறத விஜயோட குட்டி கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. இதை விட இன்னொரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இல்லீகலா பிளாக் மணி ஒயிட் மணியா மாத்துற ஒரு கம்பெனில விஜயோட ஒய்ஃப் வந்து பார்ட்னரா இருக்காங்க. என்ன இடிச்சவாய் நினைச்சிட்டியா? இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? என்ன சார் எழுதியிருங்களா? தொல் திருமாவர்கள் 50,000, ஆட்சி மனோரமா அவர்கள் 25,000, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய். அது என்னப்பா சனிக்கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமை? அது ஒண்ணு இல்ல, உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும் போது உங்களோட வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம்.
செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. பூ எடுக்கிறதுக்காக இப்ப போயிட்டு இருக்கிறோம். திருச்சி மார்க்கெட் போறோம் சார். ரொம்ப சிரமமா இருக்குங்க சார். பஸ் ரூட் தெரியாம இப்ப இறங்கி இப்ப நாங்க ரொம்ப லாங்ல இப்ப நடந்து போகணுங்க சார். இதனால எங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு தெரியுங்களா சார்? அது மட்டும் இல்ல, அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா? என்ன தாண்டா சொல்றேன்? 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். மன்னிக்கணும், பையனுக்கு கொஞ்சம் புத்தி சரியில்லை. அடிக்கடி இப்படி மூல கோளாறு ஏற்படும். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? எக்ஸாம்பிள், இப்ப ஒரு RSS தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க. வேலூர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்துள்ளார். இதனிடையே அமித்ஷா வருகையின் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கூறி பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார், அதுக்கு நாம ஆள் இல்ல சார். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். இன்னுமா என்ன தெரியல. நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா? நான் உங்களோட பேசக்கூடாதா? குறைகளை நான் கேட்க கூடாதா? ஒரு பண்ண வேணாம் சார், எல்லாம் சரக்கு போட்டு மூடிட்டு குப்புறப்படுத்துங்க. ஊர் சைடில் சொல்லுவாங்க, கேட்குறவன் கோபால இருந்தா கேரவனுக்குள்ளே அரசியல் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது, துரத்திக்கிட்டே வரும். எது போர் முழக்கமா? அப்படி என்னத்தை நீங்கள் போர் முழக்கம் முழங்கிட்டீங்க? விக்கிரவாண்டில் ஆரம்பித்தவங்களுடைய அரசியல் பயணம் திருவாரூரில் முடிகிற வரைக்கும் நீங்கள் பேசின பேச்சோடைய மணி நேரங்கள் எவ்வளோ தெரியுமா? அதாவது நீங்கள் முழங்கின முழக்கத்தோட மணி நேரம் எவ்வளோ தெரியுமா? 2 மணி நேரம் 40 நிமிஷம் தான் நீங்கள் வந்துட்டு முழங்கிறீங்க. சந்திக்கும் வரை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு காலில் சந்திப்போம்.